வெல்கம் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒனிடா எல்இடி டிவி. இது ஒனிடா எல்இடி டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, பவர் செக்ஷனில் ஃப்யூஸ் போயிடுச்சு. ஃப்யூஸ் எதனால் போயிருக்குனாக்கா, இந்த மஸ்ஃபெட்டு இந்த ஐசி இங்கே பர்ஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த செக்ஷன் அப்படியே ஃபுல்லாக ஷார்ட் ஆகுது. ஐசியெல்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த பவர் சப்ளை வந்து ஷார்ட் ஆகுது. இது வந்து ப்ரைமரி செக்ஷனு, இது செகண்டரி செக்ஷனு. இப்போ நீங்கள் ப்ரைமரி செக்ஷனில் வந்து இந்த செக்ஷன் அப்படியே எரிஞ்சு இது பஸ்ட் ஆகிட்டனால இது ரெடி பண்ணலாம். ஆனால் இந்த ஐசி கிடைக்கணும். இந்த ஐசி, இந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே போயிருக்கும். இது நீங்கள் மாற்றினாலும் 1-2 போர்டு தான் சரியாகும். சில போர்டு ரெடி ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக நம்ம இப்போ ஈஸியான ஒரு வழி என்னன்னாக்கா, இந்த மஸ்ஃபெட்டை நம்ம கழட்டிடணும். இந்த ஆட்டோ கப்ளரையும் கழட்டிடணும். இந்த ஆட்டோ கப்ளரையும் இந்த மஸ்ஃபெட்டையும் கழட்டிட்டு மார்க்கெட்டில் வந்து இந்த போர்டு கிடைக்கிது. இந்த போர்டு வந்து அதோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். 5 to 24 வோல்ட்டு. இந்த போர்டை நம்ம இந்த இடத்துல, அதாவது ப்ரைமரி செக்ஷனில் வருது இல்லையா, இந்த இடத்துல இந்த ஐசியெல்லாம் கிடைக்காதனால இந்த ப்ரைமரி செக்ஷனை நம்ம டம்மி பண்ணி இந்த போர்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் டம்மி பண்ணிட்டு இந்த போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நான் இப்போ இதை எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போர்டில் வந்து ப்ரைமரி செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்குது. செகண்டரி செக்ஷனில் ஃபால்ட் இல்லாதனால நம்ம இப்போ எப்படி கொடுக்குறோம்னாக்கா, இந்த போர்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அதாவது இந்த கப்ளர் இருக்குது பார்த்திங்களா, இந்த போர்டில் வர கப்ளர், இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 431 ஐசியும் இந்த ஃப்ரீ செட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஃப்ரீ செட்டோடு நம்ம கொடுத்தோன்னா, சப்போஸ் இந்த ஃப்ரீ செட்டு போயிடும். ஃப்ரீ செட் போய் வேல்யூ அதிகமாகி கரண்ட் அதிகமாக போகும், லோ வோல்டேஜ் ஆகிடும். இந்த ஃப்ரீ செட்டு திடீர்னு போயிடணும். அதனால் நம்ம இந்த ஒரிஜினல்லே செகண்டரி செக்ஷனில் வர அந்த ரெகுலேட்டர்லேயே நம்ம இந்த லைனை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அது இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கப்ளர்லேருந்து 1வது பின்னு 2, 1வது பின்லேயும் 1, இந்த 1வது பின்னில் எல்லோ கலரும் 2வது பின்னில் இந்த ப்ளூ கலரையும் நான் சால்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரை இங்கே வர்ற ஒயர் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இந்த செக்ஷன் அப்படியே டம்மி பண்ணிட்டேன். கப்ளர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கப்ளர்லேருந்து வர லைனு வந்து இதில் வர கப்ளர் இருக்குது பாருங்கள். இந்த கப்ளர் நம்ம கழட்டிட்டோம். பழைய கப்ளரையும் மஸ்ஃபெட்டையும் கழட்டிட்டோம். இந்த கப்ளரில் இது வந்து ஃபஸ்ட்டு பின், இது செகண்ட் பின். இந்த சைடில் கொடுத்துடக்கூடாது. செகண்டரி செக்ஷனில் அந்த எல்லோ கலரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கப்ளர் பின்னு, அந்த எல்லோ கலரும் இதில் ப்ளூ கலரையும் நம்ம கொடுக்குறோம். மீதி 2 ஒயரு, இந்த 2 ஒயரு ரெட் அண்ட் பிளாக். ரெட்டை வந்து மஸ்ஃபெட் கழட்டணும்ல, அந்த ட்ரெயினில் நம்ம கொடுத்துருவோம் இந்த ரெட் கலரை. பிளாக் வந்து இந்த கெப்பாசிட்டர் பிளாக்கில் கொடுத்துடலாம், மைனஸில். இந்த இடத்துல மைனஸ், கெப்பாசிட்டர் மைனஸ். இது கெப்பாசிட்டர் மைனஸில் பிளாக்கும், ரெட்டு வந்து மஸ்ஃபெட்டு ட்ரெயினில் கொடுத்துடணும். மீதி 2 வந்து இந்த கப்ளர்லேருந்து எடுத்துருக்கோம். 1வது பின்னும் 2வது பின்னும் அதை நேராக இங்கே கொடுத்துட்றோம். இங்கே கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரெகுலேட்டர் வந்து இதில் இருக்கிற ரெகுலேட்டர் நல்லா தான் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர், இந்த ரெகுலேட்டர் இதில் நல்லா இருக்குது. செகண்டரியில் நம்மளுக்கு ஃபால்ட் இல்லை, ப்ரைமரியில் தான் ஃபால்ட். அதனால் செகண்டரியில் இந்த ரெகுலேட்டர்லாம் நல்லா தான் இருக்கும்.
அதனால் நம்ம இது வழியாக கொடுத்துட்டோன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே வந்துடும். இது நம்ம கொடுக்குறனால ஃப்ரீ செட் ப்ராப்ளம் வரும், ஹை வோல்டேஜ் ஆகிடும், ஃப்ரீ செட் அடிக்கடி போயிடும். அதனால் இது ஃப்ரீ செட் இல்லாமல் இதில் ஒரிஜினலாக நம்ம இங்கே கொடுத்துட போகிறோம். இப்போ நான் அதை கொடுத்து உங்களுக்கு வோல்டேஜ் அளந்து டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆட்டோ கப்ளரில் ஃபஸ்ட்டு எல்லோ கலர், ஃபஸ்ட்டு கால், ஃபஸ்ட் பின், செகண்ட் பின். ஃபஸ்ட்டு எல்லோ கலர், செகண்ட் ப்ளூ. அதே மாதிரி செகண்டரி செக்ஷனில் இந்த ஆட்டோ கலர் கழட்டணும் இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு பின்னில் எல்லோவும் செகண்ட் பின்னில் ப்ளூவும் கொடுத்துருக்கேன். இந்த ரெட்டு ட்ரெயினில், மஸ்ஃபெட் ட்ரெயினில் கொடுத்துட்டேன். பிளாக் கெப்பாசிட்டர் மைனஸில் கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை ஓகே. இப்போ நான் உங்களுக்கு டிவியை ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள், ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. ஓகே, ஒன்னிடான் வந்துச்சா. இப்போ இந்த மாதிரி பவர் சப்ளை ஏதாவது ஃபஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி செக்ஷனில் இந்த மாதிரி போர்டை வாங்கி இங்கே ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்ட்ரு பண்ணும்போது மெயினாக நம்மளுக்கு இந்த ஃப்ரீ செகண்டரி செக்ஷன் நல்லா இருந்தால் இந்த ஃப்ரீ செட்டு தேவை கிடையாது. ஃப்ரீ செட்டு போயிடும். அதனால் நம்மளுக்கு இந்த ஃப்ரீ செட் தேவை கிடையாது. அதனால் இந்த ஃப்ரீ செட்டோட செக்ஷனை நம்ம டம்மி பண்ணிவிட்டு கப்ளர்லேருந்து எடுத்து அந்த ஆட்டோ கப்ளரோடைய இது செகண்டரி செக்ஷனில் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ டிவி கரெக்டான வோல்டேஜ், இதுக்கு என்ன தேவையோ பேக்லைட்டுக்கு, அப்புறம் 12 வால்ட்டு மதர் போர்டுக்கு, அதுக்கெல்லாம் கரெக்டான வோல்டேஜ் கரெக்டாக போகும். ஏன்னா இது ஒரிஜினாலிட்டியான ரெகுலேட்டர் இதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த ஃப்ரீ செட்டு டம்மி பண்ணியாச்சு, ஃப்ரீ செட் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு போர்டை வாங்கி நான் காமிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டிவி ஓகே ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.